எல்லாரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் தான் ஒருத்தருக்கு ஃபேனாவோ இல்லை ஹேட்ராவோ மாறி இருப்போம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு ஃபேன் ஆனேன் அப்படின்னா திரும்பி ஒரு வாக் கொடுப்பாரு. வேற யாரு? நம்ம ஏஜே பைரவனா தான். அவருக்கு நான் ஒரு டிப்பிக்கலான ஃபேன். அவரோட ஃபேனாக நான் ஃபஸ்ட்டு அவர் வீடியோ பார்த்த உடனே ஆகிட்டேன். அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ என் கண்ணில் பட்டது இதுதான். இந்த வீடியோவில் அவர் வி பிளேம் த பர்சன் நாட் த ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது எல்லா ஆம்பளைகளும் தப்பானவங்க இல்லை. சில பேர் சீட்டராகவோ இல்லைன்னா கொலைகாரனவோ கொள்ளைக்காரனவோ ரேபிஸ்டாவோ இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா பெண்களுமே தப்பு இல்லை. சில பெண்கள் சீட்டராகவோ இல்லைன்னா ஈவன் நம்ம நியூஸில் கூட படிக்கிறோம், ஸ்கூல் டீச்சர் ஒரு பையனை செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீச்சரை போக்சோல எடுத்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி எல்லா பெண்களுமே மோசம் கிடையாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுறாங்க. அதனால டோட்டல் ஜெண்டரையுமே ஆம்பளைகளே இப்படி தாண்டா, பொண்ணுங்களே இப்படி தாண்டா அப்படின்னு டோட்டலாக அவங்கள ஒரு இடத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு வீடியோவை 30 செகண்ட்ஸில் நறுக்குன்னு இறக்கியிருப்பார். அந்த வீடியோ பார்த்தோன்னே யார்ரா அவன், யார்ரா இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான ஷாக்கு. அதுக்கப்புறம் மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது தமிழ் ஆடியோஸ் யூஸ் பண்ணுறாரு. யார்ப்பா இது? கண்டென்ட்ஸ்லாம் ஏதோ பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது, பட் ஆடியோ தமிழ் ஆடியோவாக இருக்குது. அப்புறம் தமிழ் வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஓ, நம்ம ஊர் பையன் தானா? சூப்பராக இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது, 30 செகண்ட் 60 செகண்டில் நறுக்குன்னு ஒரு கண்டென்ட்டும் இருக்குது, அந்த ஸ்லோ மோஷன் வாக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனாகவே மாறிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஃபீடு மாற நமக்கு அவர் வீடியோ வரல. பட் நான் அவரோட ஃபேன் தான். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டக்குன்னு எல்லாரும் பிடிச்ச அவரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஏஜே பைரவனாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணனுக்கு நான் ஃபேன்ரா, எங்க அண்ணனுக்கு நான் ஃபேனு, எதுக்கிட்ட அடிக்கிறீங்க அப்படின்னு என்னால் உள்ளே போய் அந்த வீடியோவையும் பார்க்க முடியல. ஏன்னா நம்மகிட்ட நேரம் இல்லை. சரி, ஓகே, வாட்ச் லேட்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் லேட்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு ரேண்டமாக ஜேகேவோட வீடியோ பார்த்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஏஜே பைரவோட டாபிக் எடுத்து பேசியிருந்தாரு. சரி, ஓகே, நம்ம வாட்ச் லேட்டர் கொடுத்த எல்லா வீடியோஸையும் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸையும் எடுத்து பார்த்தா என்னால் அந்த எல்லா வீடியோஸ்லையும் ஒரு விஷயத்த மட்டும் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. பர்டிகுலராக ஒரே ஒரு வீடியோ, 8 மணிக்கு மேலே ஒரு பொண்ணை வெளியே போகக்கூடாது சொல்கிற அவங்க அப்பா. இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் தோணுச்சு, ஆமாம், இந்த வீடியோ ரொம்பவே ஒரு தப்பான கான்டெக்ஸ்ட்டு, இப்படி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கக்கூடாது ஏஜே பைரோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸும் பேசியிருந்தாங்க அவர் அந்த வீடியோவை தப்பாக அந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்கு. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அட்ரஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ப்ராப்ளம்ல நம்ம சிக்கிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான்.
ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கூட்டிகிட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் எஃப்ஐஆர் போடக்கூடிய போலீஸு நம்மளை பிடிச்சி எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ தான் இடிச்சியா, நீ தான் பண்ணியா, நீ எதுக்கு தூக்கிட்டு வந்த, நீ யார், அவனுக்கு ஓன் வண்டி நம்பர் என்ன, ஓன் அட்ரஸை கொடு, ஓன் ஃபோன் நம்பரை கொடுன்னு காப்பாற்றின குத்தத்துக்கு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுற லெவலுக்கு இன்னொரு தடவை இப்படி யாராச்சும் ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் காப்பாற்றவே கூடாதுடான்னு நினைக்க வச்சுருவாங்க. அதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. யார் காப்பாற்றி கூட்டு வராங்களோ அவங்க மேலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா அவங்களை எந்த விசாரணையும் எடுக்கக்கூடாது, விசாரணைக்குள்ளே அவங்களை உட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலியமாக ரோடு ஆக்சிடென்ட்ஸில் நிறைய பேர் அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே கார்லேயோ பைக்லேயோ யாராச்சும் காப்பாற்றி கூட்டு போவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதுக்கப்புறம் நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு நம்பினாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. இதே மாதிரி நம்ம சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம பண்ணுற ஒரே விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம அந்த பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது. ரோட்டில் அடிபட்டா யாராச்சும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம போகிறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இண்டிபெண்ட்டாக இரவு நேரத்துலையோ ஈவன் பகல் நேரத்தில் கூட சேஃப்டி, நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தன்னைத்தானே உணர்ந்து தைரியமாக வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்ம நகையெல்லாம் நம்பி வெளியே போட்டு போக முடியாது, செயின் ஸ்நாச் பண்ணிடுவாங்க, அது கூட ஓகே. இப்போ காசு பணம் வரும், அது திருடிட்டு போகிறான், அதுக்கப்புறம் போலீஸ் நம்மகிட்ட மீட்டு தராங்க, அதெல்லாம் ஓகே. பட் உயிர் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் ஒரு ஆம்பளைக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. மேபி ஒரு 12 மணிக்கு மேலே வழிப்பறி பண்ணலாம், வேணா அது பண்ணலாம். இல்லை மேபி ஏதாச்சும் ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு 5 பெண்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆணை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணலாம். எங்கேயாச்சும் ரேர் கேஸில் நடக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸில் நடக்கலாம். பட் கண்டிப்பாக 8 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே மெட்ரோபாலிட்டன் சிட்டி வேணாம். எங்கள் ஊரை மாதிரி ஒரு ஊரில் ஒரு பொண்ணு 10 நாளைக்கு தொடர்ந்து 8 மணிக்கோ 9 மணிக்கோ மேலே வெளியே போனால் 11ஆவது நாள் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஸ்கெட்ச் போட்டுருவானுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏஜே பைரவனாவோட கண்டென்ட்டு கண்டிப்பாக தப்பு தான். பட் அவர் சொல்ல வந்த ஆங்கிள் வேற ஏதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், சிட்டிஸை பற்றி விட்டுடலாம். நான் இருக்கிறது ஒரு டிப்பிக்கலான வில்லேஜ். இந்த டிப்பிக்கலான வில்லேஜில் எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பையனோ பொண்ணோ இல்லை. பட் எனக்கு ஒரு பொண்ணு இருந்து நான் இந்நேரத்துக்கு ஒரு அப்பனா இருந்திருந்தா 8 மணிக்கு மேலே என் பொண்ணு வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்டா, என்கிட்ட கார் இருக்குது, என் பொண்ணுக்கு டிரைவிங் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா போயிட்டு வா. 8 மணியோ 9 மணியோ 10 மணியோ 12 மணியோ போயிட்டு வா. அதுக்கான தேவை இருக்குது, தாராளமாக போயிட்டு வா. படத்துக்கு கூட போகணுமா, 10 ஷோக்கு போயிட்டு வரியா, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்கிறாள்னா. பட் என்கிட்ட கார் இல்லை, என் பொண்ணு ஒரு ஸ்கூட்டியில் தான் போகணும், இல்லைன்னா பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு நடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஏஜே பைரவனா சொன்ன மாதிரி என் பொண்ணை நான் போவாதன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் வீட்டிலேருந்து சரியாக 100 மீட்ரு தாண்டி கிட்டத்தட்ட 4-5 கேங் ஒன்றா சேர்ந்து டெய்லி சரக்கு போடுவானுங்க. ஒரே கேங்லாம் கிடையாது, வேறு வேறு கேங் தான். ஊருக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது, இல்லை அவங்க வீடு இருக்குது, இல்லை டாஸ்மாகில் போய் அடிக்கலாம், ஒயின் ஷாப்பில் போய் அடிக்கலாம், அதுக்கு பக்கத்துலேயே அங்கங்கே அடிச்சுட்டு அப்படியே மாட்டே ஆகலாம். பட் பர்டிகுலராக என் ஸ்ட்ரீட்டோட எண்டில் கண்டிப்பாக எல்லா நாளும் ஒரு 4 கேங்கை பார்க்க முடியும். வக்கனையாக பேசுகிறல்ல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. கொடுத்துருக்கமே, எவ்வளவோ தடவை போலீஸ் ரோந்து வந்துருக்குது, எவ்வளவோ தடவை ஆன் ஸ்பாட்டில் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. 2 நாள் ரோந்து வருவாங்களா, 3 நாள் ரோந்து வருவாங்களா? இது என்ன மெட்ரோபாலிட்டன் சிட்டியா பார்த்து ஆள் கண்காணிச்சுட்டே இருக்கிறதுக்கு? இல்லை, இது ஒரு சாதாரண கிராமம் நான் இருக்கிறது. யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. அதனால் 5ஆவது நாள் திருப்பி அதே கேங்க அங்கே வரும். ஸோ 4 நாள் நான் என் பொண்ணை அனுப்புனா 5ஆவது நாள் நோட்டை விடுவானுங்க, 10ஆவது நாள் கண்ட்ரோலை இழந்து என் பொண்ணையே தூக்கிடுவானுங்க. இதுதான் உண்மை, எங்கள் ஊர் உண்மை. எங்கள் ஊர் என் ஊரை மாதிரி இப்போ ஒரு கன்னியாகுமரியில் ரொம்ப ஒரு கிராமத்துலேயோ இல்லை தூத்துக்குடி நான் இருக்கிற கொஞ்சம் ரிமோட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயோ இல்லை ஒரு மதுரையை பற்றி எனக்கு தெரியல, திருநெல்வேலி சைட்லேயோ ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஏரியாவோ, நான் எனக்கு தெரிஞ்சது கன்னியாகுமரி பற்றி தெரியும், தூத்துக்குடி பற்றி தெரியும், திருநெல்வேலி பற்றி தெரியும். அதுக்காண்டி இந்த 3 ஊரில் இருக்கிற மக்கள் தான் கூட்டு பொண்ணு வெளியே போனால் கடத்திட்டு போய் ரேப் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்ல வரல. இதே மாதிரி தமிழ்நாட்டு சைடில் இருக்கக்கூடிய ரொம்ப ரிமோட் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸ்லேயோ ஒரு பொண்ணை 8 மணிக்கு மேலே அனுப்ப முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பெற்றவங்களும் அனுப்ப முடியாது.
மேபி அவர் அந்த ஆங்கிளில் கூட அந்த வீடியோவை போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஈவன் அவர் அந்த ஆங்கிளில் போட்டிருந்தாலும் அது தப்பு தான். இதுக்கான ஒரே சொல்யூஷன் இந்த சொசைட்டியை மாற்றுறது தானே தவிர பொண்ணுங்களை வெளியே விடாமல் இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக அது 100% ஆப்வியஸாக அதுதான் உண்மை. பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி என்ன? நம்மளால் 8 மணிக்கு மேலே ஒரு பொண்ணை தைரியமாக வெளியே அனுப்ப முடியாது தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரில. பட் ஒரு விஷயம், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். ஜேகே தமிழோட வீடியோ ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக பேசியிருப்பார். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட வீடியோ. செம்மையான ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. ஏன்னா நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏஜே பைரவை. பட் அவர் கரெக்டாக கிளியராக பேசியிருப்பாரு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் அ கிரியேட்டர் ஃப்ரம் ரிமோட் லொக்கேஷன் ஃப்ரம் அ சிட்டி, என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஏஜே பைரவனாவோட அந்த பர்டிகுலர் வீடியோவோட கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு 8 மணிக்கு மேலே என் பொண்ணை நான் கண்டிப்பாக வெளியே விட மாட்டேன். ஆனால் அதுக்காக பெண்களை வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்க்கவும் பொத்தி பொத்தி வைக்கவும் கூடாது. அதுவும் தப்பு. அதுக்கான என்விரான்மெண்ட்டையும் சூழலையும் நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணுமே தவிர அவங்கள பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்ரிபடி ஓன்ஸ் தேர் ஓன் ஃப்ரீடம். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம். அவங்களுக்கான எல்லா சுதந்திரமும் அவங்க கிட்ட இருக்கு. அதை பறிக்கிறதுக்கான உரிமையோ அவங்க சுதந்திரம், ஐயோ எனக்கு என்னால் வெளியே போக முடியுமா தைரியமா அப்படின்ற பயத்தை அவங்களுக்கு உருவாக்குறதுக்கான சூழலையோ நம்ம கொடுக்கக்கூடாது. தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம், அவ்வளோதான். அதுக்கான சூழல் இன்னைக்கு இல்லை. ஸோ டெஃபினட்டாக அங்கே ஃப்ரீடம் பறிக்கப்படுது. நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி கண்டிப்பாக எனக்கு ஒரு பொண்ணு இருந்துருந்துச்சுன்னா 8 மணிக்கு மேலே வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்டால், ஒன்று நான் கூட்டு போய் விடட்டுமான்னு கேட்பேன். இல்லை கார் இருக்கா, ஓகே நீயே போயிட்டு வரியாமா, போயிட்டு வா. கண்டிப்பாக பைக்லேயோ இல்லை நடந்தோ கண்டிப்பாக விட மாட்டேன். ஸோ த பாயிண்ட் இஸ், என்கிட்ட ஒரு கிளியரான பாயிண்ட் இல்லை, அதுதான் பாயிண்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் ரீலை வச்சு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் கண்டிப்பாக ஆப்வியஸாக பெண் எப்போவா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தைரியமாக வெளியே போகிறதுக்கான சூழலை நம்ம உருவாக்கணும். அதுதான் உண்மை. பட் இன்னைக்கு அந்த சூழல் இல்லை. அதனால ஒரு தகப்பன் ஒரு பொண்ணுகிட்ட ஓகே 8 மணிக்கு மேலே நீ வெளியே போகாதமா, அங்கே நிறையா கெட்டவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அந்த சூழல் இல்லை. அதை நம்ம தான் உருவாக்கணும். அது உருவாகுமா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான், ரொம்ப டவுட்டு தான். ஈவன் நம்ம பார்த்துருப்போம், 57 கண்ட்ரி ட்ராவல் பண்ணிட்டு 58வது கண்ட்ரியாக இந்தியாவுக்கு வந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸ்பெயின் நினைக்கிறேன். அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பீகாரில் வச்சு பட்டப்பகலில் ரேப் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. யாருக்கு அடுத்து இந்தியாவுக்கு டூர் வர தோணாது. ஏதோ பை லக் அவங்க டோட்டல் இந்தியாவையும் ப்ளேம் பண்ணாமல் அந்த 7 பேர் மேலே மட்டும் தண்டனை நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. பை லக். இன்கேஸ் அவங்க டோட்டல் இந்தியாவையும் ப்ளேம் பண்ணியிருந்தா அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால மொத்த ஆம்பளைகளையும் நம்ம தப்பாக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணுக்கு அநீதி நடக்கிறனால மொத்த பெண்களையும் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் எந்த பெண்ணுக்கும் அநீதி நடக்காத அளவுக்கு சூழலை நம்ம உருவாக்கணும். எங்கேயாச்சும் ஏதாச்சும் நடக்குதா, ஒன்று அந்த பொண்ணே அதை தட்டி கேட்குற லெவலுக்கு போல்டாக ஆக்கணும். இல்லை அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்கறதுக்கு, ஒரு பிரச்சனை நடக்குதா தைரியமாக குரல் கொடு. ஒரு பிரச்சனை அந்த நீ வாய்ஸ் அவுட் பண்ணுறனால அந்த பிரச்சனை ஓம் பக்கம் திரும்புதா, அதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை நீ உருவாக்கிக்கோ அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா பொத்தி பொத்தி வளர்க்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்கிட்ட செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன, ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி தான் கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியாவோ அம்மாவாவோ கூட பார்க்க தேவையில்லை, ஒரு மனுஷனாக எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படின்ற பேசிக் விஷயங்களை மட்டும் ஒரு பொண்ணுக்கு அவங்களோட பெற்றவங்களும் ஒரு பையனுக்கு அவங்களோட பெற்றவங்களும் சொல்லி கொடுத்தாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இங்கே சரியாயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் ஒரு 5-6 நிமிஷத்தில் ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ நேரம் போச்சு அப்படின்னு எனக்கு தெரில. பட் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்க்கையும் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு 10 பேர் ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன 10 பேரும் கமெண்ட்ஸில் என்ன திருத்துறதுக்கான கமெண்ட்டை
கன்ஸ்ட்ரக்டிவாக போடுங்க. நெகட்டிவாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் டெவலப் ஆகிப்பேன். பாய். இவ்வளோ சீரியஸாக பேசுகிற ஆள் நான் இல்லைடா. நோ, முடியலடா. போடா. எப்படிண்ணா எல்லாரும், எப்படிண்ணா முடியலடா. ஒரு 15 நிமிஷம் சீரியஸாக தம் கட்டி பேசுறதுக்குள்ள ஐயோ, நல்லா ஃபன்னான ஆள் தெரியுமாண்ணா. போடா, வருத்தமாக இருக்கு, நான் கிளம்புறேன்.